தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பாகிஸ்தானை திருப்திப்படுத்துவதற்காக அமெரிக்கா 50% வரியை இந்தியா மீது விதித்துள்ளது. சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பணமதிப்பு நீக்கத்தை செஞ்ச போது பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கோவிட்னாலையும் பாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க குறைச்சிருக்கணும். சரி, இப்போ குறைச்சிருக்கிறத நான் வரவேற்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பொருட்களுக்கு 0 ரேட் இருக்கணும், இல்லைன்னா 1 ரேட் இருக்கணும். இப்போ கூட 3 ரேட் இருக்கு, 5, 18, 40 இருக்கு. என்னுடைய பொருளாதார சித்தாந்தத்தில் சில பொருட்களுக்கு ஜிஎஸ்டியை வந்து அமல்படுத்தக்கூடாது, அதுக்கெல்லாம் 0 ரேட் வைக்கணும். மற்ற எல்லா பொருளுக்கும், மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரே ரேட். அப்படித்தான் இருக்கு உலகம் ஃபுல்லா. இல்ல விலை குறையும்ல, ஒரு பொருளோட விலை குறையும், அதிகமாக பொருளை வாங்குவாங்க. அதிகமா பொருளை வாங்கும் பொழுது வந்து பொருளாதாரம் வளரத்தானே செய்யும். கன்சம்ஷன் டிமாண்ட் லீட்ஸ் டு கன்சம்ஷன், கன்சம்ஷன் லீட்ஸ் டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதெல்லாம் வரவேற்கிறேன். என்னுடைய சித்தாந்தம் அதுதான். அது ஒரு காரணமா இருக்கலாம், இந்த லோக்கல் டிமாண்டை கிரியேட் பண்றதுக்காக காரணமா இருக்கலாம். அமெரிக்காவுக்கு அது வந்து வேற, அது வந்து அது பொருளாதார காரணத்துக்காக நம்ம மேல வந்து அவங்க வரி போடல, அவங்க டாரிஃப் போடல. அவங்க பாகிஸ்தானோட ரொம்ப நெருங்கிட்டாங்க. பாகிஸ்தான் ராணுவமும் ட்ரம்போட குடும்பமும் ட்ரம்போடைய ஆட்சியும் ரொம்ப நெருங்கிட்டாங்க. அவங்க நெருங்கிட்டதுனால பாகிஸ்தானை திருப்திப்படுத்துவதற்காக நம்ம மீது இந்த வரியை போடுகிறார்களே தவிர ஏதோ பொருளாதார காரணத்துக்காக நம்ம மேல போடுறான்றதை நான் ஏற்றுக்கிறேன். அவருடைய பொருளாதார புரிதல் அவ்வளவுதான். வருத்தமா இருக்கு. இவர் போய் 4 வருஷம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்து இந்த மாதிரி ஒரு புரிதலோட அவர் இருக்கிறாருன்றது எனக்கு வருத்தமா இருக்கு. ஒரு முதலமைச்சர் இருந்தது, குறிப்பாக தமிழ்நாடு போன்ற முன்னோடி மாநிலத்தின் முதல்வர் ஒரு குறைஞ்சபட்சம் 3 தடவையாவது வருஷத்துக்கு வெளிநாடு போனாக்கா அந்த இதுல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், முதலீட்டாளர்களை பார்க்கணும். உங்களுக்கு என்ன குறை அவர் வேணா சொல்லட்டும், ஆனா தமிழ்நாட்டுக்கு அதிக அளவில் முதலீடு வந்திருக்கிறது. அதுல வந்து வெளிப்படையா இருக்கும். வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டியதானே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காலத்துல என்னென்ன முதலீடுகள் இங்க வந்து என்னென்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வெள்ளை அறிக்கை குடிக்கட்டும். அதோட இங்க இருக்கிற இந்த கவர்மெண்டோட 5 ஆண்டுகள், இந்த 4 ஆண்டுகள் அரசாங்கத்தோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதானே. அதனால அது வந்து புரியாம பேசுறது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாராக இருந்தாலும் ஒரு ஆண்டுக்கு 3 இல்ல 4 முறை வெளிநாட்டுக்கு போய் ஆக வேண்டும்.